அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமேட்டரா டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்றேன். அதேபோல எம்சிக்யூஸ் குடுத்துட்டு வரேன். ஃபுல் செட் ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிளா இருக்கு. எம்சிக்யூஸ் காம்போ பேக் அவைலபிளா இருக்கு. ஸோ வேணுன்றவங்க இந்த ஃபுல் செட்டும் இல்ல எம்சிக்யூஸ் காம்போ பேக்கும் நீங்க வாங்கிக்கலாம். ஸோ எம்சிக்யூ பார்த்தீங்க அப்படின்னா 5 புக்லெட் வரும். இந்த 5 புக்லெட்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ 3 புக்லெட் வந்து 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் 10 சாப்டருக்கும் குடுத்துருப்பேன். 6000 ப்ராப்ளம்ஸ் எம்சிக்யூஸ். ஓகே. வெறும் எம்சிக்யூஸ் பிளஸ் இதுக்கு டீடைல்டு சொல்யூஷன் இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் அப்படியே கொஷின் ப்ராக்டிஸுக்கு தரமாக இருக்கும். இந்த புக்லெட்டு வந்து நல்லா தரவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக எந்த கொஷின் வந்தாலும் நீங்கள் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்து 10 சாப்டருக்கான ஃபார்முலா புக்லெட் ரொம்ப முக்கியமான புத்தகம் அது. ஸோ டெஃபினட்டாக இது வந்து உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு எல்லா யூனிட்டுமே வந்து உங்களுக்கு மைண்டுக்குள்ளே வந்து போகணும் அப்படின்னா இந்த புத்தகத்தை சும்மா திருப்பி பார்த்தா போதும். ஓகே. ஸோ நீங்கள் எங்கெல்லாம் உட்காந்துட்டு இருக்கீங்களோ, எங்கெல்லாம் ட்ராவல் பண்ணுறீங்களோ, எந்த இடத்துலலாம் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ, அப்போலாம் இது வந்து ஒரு கைடாக கையில் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஸோ நீங்கள் படித்ததை இமீடியட்டாக அடுத்தடுத்த செகண்டுக்கு வந்து உங்கள் மைண்டுக்கு கொண்டு வந்துடலாம். ஸோ 10 சாப்டருமே இருக்கும். 10 சாப்டருக்கும் போட்டிருப்பேன் இந்த ஃபார்முலா புக்லெட்டு. ஸோ ரொம்ப முக்கியமான புத்தகம். இதை வாங்கி படிங்க. அடுத்து ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் 23 அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் நடந்தது இல்லையா 2023 அதுக்கான சொல்யூஷன் புக்லெட்டும் அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணுன்றவங்க நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே. ஸோ உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னா அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு 5 புக்லெட் காம்போ வித் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வேணுமா இல்லை ஃபுல் செட் ஸ்டடி மெட்டீரியல் வேணுமா அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணி கேளுங்க. நான் உங்களுக்கு டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஜஸ்ட் இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிட்டு அட்ரஸ் அனுப்பினீங்கன்னா உங்களுக்கு கொரியர் போட்டு பில் பண்ணிவிடுவேன். ஓகே ஃபைன். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரீமான் இன்டகிரபிள்ஸ் பற்றி கொஞ்சம் பார்க்க போகிறோம். ஸோ இது கொஞ்சமாக தான் ரெடி பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய அடுத்தடுத்த கிளாஸ் நான் கொடுக்குறேன். நம்ம யூஜிடிஆர்பி சிலபஸில் ரீமான் இன்டகிரல் ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் இல்லைங்களா? அதை பேஸ் பண்ணி ஒரு சில ஐடியாஸ்லாம் நம்ம பார்த்துருவோம். கான்செப்ட்லாம் கொஞ்சம் ரீகால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ் எம்சிக்யூஸை டைரெக்டாக சால்வ் பண்ண போயிடலாம். ஓகே. ஸோ ரீமான் இன்டகிரபிள் ரெப்ரசன்ட் த ஏரியா அண்டர் த கர்வ் யூசிங் த லிமிட் ஆஃப் சம்ஸ். அதாவது சர்டைன் லென்த் ஆஃப் இன்டர்வலில் கர்வோடைய ஏரியா எந்த அளவுக்கு வந்து இருக்குது அப்படின்றத எவலேட் பண்ணுறது தான் உங்களுடைய ரீமான் இன்டகிரல். ஸோ அது எப்படி டினோட் பண்ணுவோம்னா இன்டகிரல் a to b f of x dx ஈக்குவல் டு லிமிட் ஆஃப் த நார்ம் ஆஃப் த பார்ட்டிஷன். ஓகே. ஸோ லென்த் ஆஃப் பார்ட்டிஷன் மொத்தமாக எல்லா பார்ட்டிஷன்ஸும் கலெக்ட் பண்ணி அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க நார்ம் எடுத்து டென்ஸ் டு 0க்கு அப்ரோச் பண்ணும்போது இந்த இந்த அப்ராக்சிமேஷன் தான் உங்களுக்கு என்னது integral a to b f of x dx which is nothing but summation f of xi into del xi. ஓகே. ஸோ இங்கே xiன்றது உங்களோட ஒரு ith பார்ட்டிஷனுடைய ஒரு மிட் பாயிண்ட்ஸாக நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அதில் இதன் மேக்ஸிமம் ஆர் மினிமம் எது வேணால் அட்டைன் பண்ணலாம். அதுக்கேற்ற மாரி இது நீங்கள் அடுத்தடுத்து நான் சொல்கிறேன். ஜஸ்ட் இது நோட் பண்ணிக்கிங்க. integral a to b f of x dx ஓட நோட்டேஷன்னா லிமிட் ஆஃப் பார்ட்டிஷன் நார்ம் ஆஃப் த பார்ட்டிஷன் டென்ஸ் டு 0 சம்மேஷன் f of xi into del xi. ஓகே. ஸோ ஒரு இன்டர்வல் கொடுத்தா நீங்கள் எவ்வளோ பார்ட்டிஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு இன்டர்வல் இருக்குது அப்படின்னா வாட் ஆர் த பாசிபிள் நம்பர் ஆஃப் பார்ட்டிஷன்ஸ் ஆஃப் த கிவன் இன்டர்வல். ஸோ நீங்கள் வந்து என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பார்ட்டிஷன் ஆஃப் த இன்டர்வல்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். த பார்ட்டிஷன் ஆஃப் த இன்டர்வல் ஏபி இஸ் நத்திங் பட் த செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆஃப் நோட்ஸ் x0 x1 x2 and so on xn இது வந்து இந்த இன்டர்வலை டிவைட் பண்ணும். ஸோ ஏலேருந்து பிக்கு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது x0 இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதை வந்து ஈக்குவல் இன்டர்வலாகவும் உடைக்கலாம் இல்லை அன்ஈக்குவல் இன்டர்வலாகவும் உடைக்கலாம். ஸோ எப்படி வேணாலும் இந்த இன்டர்வலை பிரேக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் பார்ட்டிஷன்ஸை கிரியேட் பண்ணலாம். ஸோ இது x0 இது x1 இது x2 இந்த பாயிண்ட்ஸ் x1 x2 x3 x4 x5 x5 இந்த லென்த் பாருங்கள். இந்த லென்த் தான் del xi. இது வந்து ஒரு ith பார்ட்டிஷனாக கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த லென்த் ஆஃப் த பார்ட்டிஷன் del xi டினோட் பண்ணும். ஓகே. For the subintervals xi minus 1 comma xi, the length of the interval is denoted by del xi, which is nothing but xi minus 1. So norm of the partition nothing but maximum of all the length of the partitions. Okay. So இந்த partitions ஓட interval length கண்டுபிடிப்பீங்க இல்லையா அந்த intervals ஓட maximum value தான் உங்களுக்கு என்னது norm of the partition. ஸோ இது மிஸ் பண்ணுறாதீங்க. இது நிறைய டிஆர்பி கொஸ்டினில் கேட்டு நிறைய தப்பு பண்ணியிருக்காங்க. புதுசாக இருக்குன்னு எங்கேயும் இல்லை. உங்களுக்கு கோல்டுபர்க்லையுமே கொடுத்துருக்காங்க, வாட்டர் ரூடிங்லையுமே இந்த இது இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் என்னுடைய கொஷின்ஸ் எல்லாமே வந்து ஸ்டாண்டர்ட் ஆத்தர் எடுத்து தான் நான் என்ன பண்ணியிருப்பேன் கொஷின்ஸை கிரியேட் பண்ணியிருப்பேன். ஸோ டிஆர்பி போர்ட்லேயுமே உங்களுக்கு அந்த கொஷின்ஸ் கேட்க சான்சஸ் இருக்குது. அது போல் நான் வந்து எந்தெந்த ஏரியாலாம் நீங்கள் இன்னும் தரவாக பார்க்கணும் அப்படின்றத நான் கொஷினாக கேட்டு உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் கொடுக்குறேன், எம்சிக்யூஸ் கொடுத்துட்டு வரேன், ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் இதெல்லாம் வாங்கி படிங்க. நிறைய நீங்கள் விஷயங்களை புதுசாக கற்றுப்பீங்க. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டுக்கு 100% அது ஒர்த்தாக இருக்கும். 1% கூட அது வேஸ்ட் ஆகாது. ஓகே. இப்போ கீ ஐடியா பாருங்க. இஃப் த நார்ம் ஆஃப் த பார்ட்டிஷன்ஸ் ஆஃப் லென்த் வந்து டென்ஸ் டு 0வா இருக்கு அப்படின்னா அந்த பார்ட்டிஷன் வந்து ரொம்ப ஃபைனரா இருக்கும். ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ
0 to 1க்கு 0 to 1க்கு பார்ட்டிஷன்ஸ் நான் கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ 0 1/2 1/3 1/4 ஸோ 1/n. ஓகே, இதில் மேக்ஸிமம் லென்த் ஆஃப் த பார்ட்டிஷன்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 1/n வரும். ஓகே, அப்போது இதுக்கு வந்து ஆஸ் லிமிட் n tends to infinity கொடுத்தீங்கன்னா எங்கே போகும்? 0க்கு அப்ரோச் ஆகும். ஓகே, அப்போது இந்த பார்ட்டிஷன்ஸ் வந்து டென்ஸ் டு 0ன்றதால இந்த இந்த என்டையர் பார்ட்டிஷன்ஸோட வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப ஃபைனர் ஆகிடும். நெருக்க கட் பண்ணலாம் அந்த இன்டர்வலை. எவ்வளோ நெருக்க நீங்கள் கட் பண்ணி எடுக்கணுமோ அந்த அளவுக்கு பீஸாக கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, ஸோ டைப் ஆஃப் பார்ட்டிஷன் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் பார்ட்டிஷன்ஸ். ஜென்ரலாக இந்த லென்த் எப்படி b - a/n. ஸோ இப்போ ஏபின்னு இருக்குன்னு வச்சுப்போம். இதை வந்து ஈக்குவல் பார்ட்டிஷன்ஸ் நான் உடைக்கணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்க, லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு b - a/n போட்டிங்கன்னா போதும். ஸோ 5 ஈக்குவல் பார்ட்டிஷன்ஸா, 10 ஈக்குவல் பார்ட்டிஷன்ஸா, 100 ஈக்குவல் பார்ட்டிஷன்ஸாக நீங்கள் உடைக்கணுமா, அது எல்லாத்துக்குமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த 0 to 1 வந்து 5 ஈக்குவல் பார்ட்டிஷனாக கொடுங்க அப்படின்னு உங்களுக்கு கேட்குறாங்கன்னு வச்சுப்போம். அப்போது அப்போ 1 - 0/5 போட்டிங்கன்னா தெரியும். அப்போ 1/5 லென்த் வச்சு இந்த பார்ட்டிஷன்ஸ் நீங்கள் உடைக்கலாம். 5 ஈக்குவல் பார்ட்டிஷனாக முடிச்சிடலாம். ஓகே, ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ஈக்குவல் பார்ட்டிஷன்ஸை நீங்கள் ஈக்குவல் பார்ட்டிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபைனர்ஸ் கிடைக்கும். ஸோ என்ன இன்க்ரீஸ் பண்ண ஃபைனர் பார்ட்டிஷன்ஸ் நிறைய இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஃபைன். அடுத்து அன்ஈக்குவல் பார்ட்டிஷன்ஸ். அந்த இன்டர்வலில் தாறுமாறாக நீங்கள் எப்படி வேணால் உடச்சிக்கலாம். அது வந்து அன்ஈக்குவல் பார்ட்டிஷன்ஸ். நம்மளுக்கு மேக்ஸிமம் ஈக்குவல் பார்ட்டிஷன்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன்ஸ் வந்து ரொம்ப ஃபைனராக கொண்டு போகணும். ஒரு பார்ட்டிஷன் கூட அதை விட ஃபைனராக 100 பார்ட்டிஷன்ஸ் கொடுக்க முடியுமா அப்படின்னு தான் நீங்கள் பார்க்கணும். அப்போ ஈக்குவல் பார்ட்டிஷன்ஸாக உடைக்கும் போது நமக்கு நிறைய ஃபைனர்ஸ் கிடைக்கும். அதையே நீங்கள் இன்ஃபினிட் டைம்ஸ்க்கு நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது என்ன ஆகிடும், அதுக்கு இன்னும் க்ளோஷராக வந்துடும். ஸோ நோட்ஸ்லாம் ரொம்ப கம்மியாகிடும், லென்த்து கம்மியாகிடும். உங்களுடைய ஃபங்க்ஷனுடைய சுப்ரீமம் இதை பாருங்கள், ஒரு ஐடியா சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ வந்து இதான் என்னுடைய கர்வு. ஸோ லென்த் ஆஃப் இன்டர்வல் ஏபின்னு கொடுத்துட்டேன். ஸோ இது வந்து குட்டி குட்டி ரெக்டாங்கிள் பீஸாக நான் கட் பண்ணுறேன். இது ஒரு பார்ட்டிஷன். ஓகே, ஸோ அப்போ இந்த ரெக்டாங்கிள் பீஸோடைய லென்த் அண்ட் பிரெத்தை தான் நீங்கள் வந்து சம் பண்ணிகிட்டே வருவீங்க. அதுதான் உங்களுக்கு வந்து ஏரியா ஆஃப் த இன்டெக்ரலாக கன்வெர்ட் ஆகும். ஓகே, ஸோ பட் ரீமான் பொறுத்தளவுக்கு என்னன்னா இந்த இன்டர்வலுக்குள்ள ஃபங்க்ஷனோட சுப்ரீமம் பார்ப்பீங்க. எந்த இடத்துல சுப்ரீமம் அட்டைன் பண்ணுது, இன்ஃபிரிமம் அட்டைன் பண்ணுது. அந்த சுப்ரீமம் இன்ஃபிரிமம் தான் அப்பர் சம் லோயர் சம் சொல்லுவோம். அதை கால்குலேட் பண்ணுற ஃபார்முலாம் பின்னாடி நான் கொடுக்குறேன். அதை கால்குலேட் பண்ணிட்டு அது ரெண்டுத்தோடைய லிமிட் வேல்யூ வந்து ரொம்ப க்ளோஷராக சேமாக இருக்குது அப்படின்னா அது வந்து ரீமான் இன்டெக்ரபிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ இது ஒரு பார்ட்டிஷனாக எடுத்துக்கிட்டா இதையே நீங்கள் இதை விட ஒரு ஃபைனராக ஒரு பார்ட்டிஷன் காட்டுற பாருங்க. இதையே இன்னும் பிரேக் பண்ணலாம். ஸோ அப்போ எவ்வளோ பிரேக் பண்ணுறீங்களோ அது வந்து அந்த கர்வுக்கு வந்து அந்த எண்ட் பாயிண்ட்ஸோடைய மிஸ்ஸிங் ஏரியா வந்து ரொம்ப க்ளோஷராக என்ன பண்ணும், அது கட் பண்ணி தூக்கிட்டு வரும். ஓகே, ஸோ அதுக்கு தாங்க இந்த ரீமான் இன்டெக்ரல் படிக்கிறது. ஒரு அன்ஈவன் சர்ஃபேஸை வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது, அது வந்து ஒரு கர்வாக ட்ரேஸ் பண்ணுறச்ச ஒரு ஏரியா ஃபார்ம் ஆகும். அந்த ஏரியாவை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதான் ரீமானுடைய பேசிக் ஐடியா. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ அப்பர் சம் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க, சமேஷன் ஆஃப் mi இன்ட்டு டெல் எக்ஸ். இங்கே mi இன்ட்டு சுப்ரீமம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ இதில் இந்த இன்டர்வலுக்கு ஒரு நிமிஷம் சொல்கிறேன். இப்போ இந்த இன்டர்வல் இருக்குன்னு வச்சுக்கோமே, 0 to 1க்குள்ள ஒரு கர்வ் வந்து இப்படி போயிட்டு இருக்கு அப்படிப்போம். ஸோ இப்போ வந்து இது வந்து xi - 1 xiன்னு வச்சுப்போம். ஸோ இதில் சுப்ரீமம் வேணும் அப்படின்னா எந்த பாயிண்ட்ல சுப்ரீமம் இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும். சுப்ரீமம் வந்து எந்த பாயிண்ட்ல மேக்ஸிமம் அட்டைன் பண்ணும் அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். இந்த பிரேக்கிங் ஆஃப் லென்த்தில் சுப்ரீமம் அப்போ இது வரும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ்ஐ இந்த டேர்ம் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ்ஐ எக்ஸ்ஐ. ஓகே, எக்ஸ்ஐ எஃப் ஆஃப் எக்ஸ்ஐ. ஸோ இதில் வந்து சுப்ரீமம் அட்டைன் பண்ணும். அதே போல் இதில் இது சுப்ரீமம், இதில் சுப்ரீமம். அதே போல் இன்ஃப்ரீமம் எடுக்கும்போது இது இன்ஃப்ரீமம் இந்த இன்டர்வலுக்கு. அதே போல் இது இன்ஃப்ரீமம். அது போல் இன்னும் பார்ட்டிஷன்ஸ் நிறுவ போட்டிங்கன்னா அந்த சுப்ரீம் இன்ஃப்ரீமம் வந்து இன்னும் க்ளோஷராக வந்துடும். ஓகே, ஸோ அதுதான் mi ஈக்குவல் டு சுப்ரீமம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்ஐ அண்ட் ஸ்மால் mi ஈக்குவல் டு இன்ஃப்ரீமம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்ஐ. ஸ்மால் mi வந்து நீங்கள் சம்மேஷன் பண்ணி லென்த் ஆஃப் இன்டர்வல் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லோயர் சம் டிஃபைன் பண்ணுவோம். இது அப்பர் சம். ஓகே, இந்த ரீமான் சம்மோட வேல்யூ வந்து லோயர் சம்முக்கு அப்பர் சம்முக்கு பிட்வீனில் இருக்கும். ஸோ லோயர் சம்மோட ரீமான் சம் பெருசாக இருக்கும், ரீமான் சம்மோட அப்பர் சம் பெருசாக இருக்கும். இதோ பாருங்கள், ரீமான் சம் எதுசாக சொல்கிறீங்க, அதோ ஒரு கேஸ் தான். சுப்ரீமம் ஆஃப் லிமிட் ஆஃப் த நார்ம் லென்த் ஆஃப் த பார்ட்டிஷன் டென்ஸ் டு 0 இன் எஃப் ஆஃப் எக்ஸ்ஐ இன்டூ டெல் எக்ஸ்ஐக்கு. ஓகே, ஸோ அடுத்து பாருங்கள், கண்டிஷன் வந்து பார்த்துக்கணும். ஒரு ஃபங்க்ஷன் வந்து ரீமான் இன்டெக்ரபிளாக இருக்குது அப்படின்னா இந்த கண்டிஷன் வந்து ஆல்வேஸ் ட்ரூ ஆகும். அப்பர் சம் லோயர் சம்மும் ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து நமக்கு ரீமான் சம் டினோட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் தியரம் பேஸ் பண்ணி சொல்கிறேன். எந்த ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் எடுத்தாலும் இன்டெக்ரபிளாக இருக்கும், எந்த ஒரு மோனோட்டான் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டாலும் இன்டெக்ரபிளாக இருக்கும், பவுண்டட் ஃபைனட் டிஸ்கன்டினியூட்டி இருந்தால் இன்டெக்ரபிளாக இருக்கும். ஸோ எதெல்லாம் இன்டெக்ரபிள் ஃபங்க்ஷன், கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்லாம் இன்டெக்ரபிள். மோனோட்டான்னா இதர் இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங் அண்ட் பவுண்டடாக இருக்கிற ஃபங்க்ஷன் எல்லாமே என்னவாக இருக்கும், உங்களுக்கு இன்டெக்ரபிளாக இருக்கும். ஒரு ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாகவும் இல்லை, இன்க்ரீஸாகவும் இருக்குது, பவுண்டடாக இருக்குது, அட் பாயிண்ட் ஆஃப் டிஸ்கன்டினியூட்டிஸ் வந்து ஃபைனட்டாக இருக்குது, நம்பர் ஆஃப் டிஸ்கன்டினியூட்டிஸ் வந்து ஃபைனட்டாக இருந்தால் அது இன்டெக்ரபிளாக வரும்.
இதெல்லாம் நான் அடுத்த வீடியோஸ் கொடுக்குறேன். டிரிச்லெட் ஃபங்க்ஷன் வந்து நாட் இன்டகிரபிள். டிரிச்லெட் ஃபங்க்ஷன் f of x equal to 1 when x is rational, 0 when x is irrational. இது வந்து டிரிச்லெட் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இது வந்து நாட் இன்டகிரபிள். ஏன்னா அப்பர் சம் வந்து 1 வரும், லோயர் சம் வந்து 0 ஆயிடும். ரெண்டுமே ஈக்குவல் ஆகாது இந்த கேஸ்ல. அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டகிரல் பாருங்க. ஸோ இது லீனியர் ப்ராப்பர்ட்டி இன்டகிரல் ஆஃப் af plus bg equal to a times f into dx plus b times g into x. ஸோ அது போல் இன்டர்வல் லென்த் ஒரு இன்டர்வலில் ஒரு பாயிண்ட்ஸை பிரேக் பண்ணி சம் பண்ணாலும் உங்களுக்கு என்னது ரீமான் இன்டர்வல் வேல்யூ வந்து சேமாக இருக்கும். அடுத்து f less than or equal to g இருக்குது அப்படின்னா இன்டகிரல் ஆஃப் f of x less than or equal to integral of g of x. அதாவது இப்படி தான். ஸோ இப்படி ஒரு கர்வ் f இருக்குது, இது ஒரு கர்வ் g இருக்குது அப்படின்னா ஸோ இந்த f-ஓட ஏரியா விட g-ஓட ஏரியா வந்து உங்களுக்கு வந்து பெருசு. f இது g, இது f-ஓட ஏரியா, இது வந்து g-ஓட ஏரியா. ஸோ அதுதாங்க சொல்லியிருக்கேன். அடுத்து இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்டு integral a to b c into dx வந்து c times b minus a. ஸோ சம் a to a லிமிட்டுக்கு இன்டெகிரல் வேல்யூ வந்து 0, a to b க்கு வந்து b to a மைனஸ் டைம்ஸுக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்ம 12th பார்த்துருக்குற ப்ராப்பர்ட்டிஸ். அடுத்து f is an odd ஃபங்க்ஷன் இருந்தால் இன்டெகிரல் வேல்யூ 0. சப்போஸ் f is even ஃபங்க்ஷன் இருந்தால் சேம் இன்டர்வல் லென்த் வந்து ட்வைஸ் த இன்டர்வல் ஆஃப் half of the interval கொண்டு வந்துடலாம். இன்டெகிரல் a to b f of x dx வந்து இன்டெகிரல் a to b f of a minus x into dx வரும். ஸோ ஒரு இன்டெகிரேஷன் வந்து 1/n+1. ஸோ அடுத்தடுத்து நான் ஐடியாஸ் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கிளாஸஸ் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் இன்னும் தரமான கொஷின்ஸ் கொடுத்துட்டு வரேன். ஸோ கிளாஸஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு MCQs டெஸ்ட் பேட்ச் வேணும், அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் 9384686847. ஓகே ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.